ரைட். இப்போ வந்து கால் ஆப்ஷன்னா ரைட் டு செல், சாரி ரைட் டு பை. புட் ஆப்ஷன்னா ரைட் டு செல். இப்போ வந்து எப்போவுமே எல்லா ஆப்ஷன் சம்ஸில் ப்ரெடாமினண்ட்டாக இந்த 4 டேட்டா அப்சர்வ் பண்ணிக்கோங்க கோகுல். ஒன்று வந்து கரண்ட் ஸ்டாக் ப்ரைஸோட விலை, அப்புறம் எக்ஸசைஸ் ப்ரைஸோடது, ஓகே, அப்புறம் ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ போன சம்லன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அந்த அந்த டீட்டெயில்ஸ் இருந்தது. பிகாஸ் வி வில் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த volatility. கரெக்டா? இப்போ இந்த சம் இந்த ரிஸ்க் நியூட்ரல் வேல்யூவேஷன் மெத்தடும் பைனாமியல் மாடல் மெத்தட்லையும் நீங்கள் வந்து இது தவிர 2 டேட்டா இதுவாகும். அதாவது இப்போ லெட்ஸே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இப்போ 1200 ட்ராவல் ஆகுது. ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2 அவங்க என்ன என்ன மாதிரி கொஷின் கேட்பாங்கன்னா, ஒருவேளை ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீசஸ் பை 15%, டேக் த சேம் ப்ராப்ளம். ஸோ 15%னா 1380 ரூபான்னு இன்ஃபோசிஸ் ஸ்டாக், தேங்க்ஸ், 1380 ரூபான்ற இன்ஃபோசிஸ் ஸ்டாக் வருது அப்படின்னா, அப்போ வந்து ஆப்ஷன் 1 வந்து தேங்க்ஸ் அண்ணா. ஸோ 3380 வந்துடும். இப்போ ஒருவேளை ஆப்ஷன் 2ல வந்து டிக்ரீஸ் ஆகிறது அப்படின்னா என்ன வரும்? டிக்ரீஸ் பை 12%னா 1200 மைனஸ் 1200 இன்ட்டு 12%, 1056 ரூபாய். அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ஸ்டாக் ப்ரைஸில் ஃபைன் ரிஸ்க் ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் 5% பர் ஆனம் பிளான் பிக்கு கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸ்லாம். நான் ஒரு வருஷம் கழிச்சு எக்ஸசைஸ் ப்ரைஸ் வந்து 1100 நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். 1 இயர் கழிச்சு, டென்யூர் வந்து 1 இயர். ஆனால் அவன் என்ன கேட்குறான்னா, பை பை 1 இயர் கழிச்சு எக்ஸசைஸ் ப்ரைஸ், சாரி 1 இயர் டென்யூர், 12 மந்த்ஸ் டென்யூர். ஒருவேளை என்னோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 1380 ரூபா ஆச்சுன்னா வேல்யூ ஆஃப் கால் ஆப்ஷன் என்ன? அதே ஸ்டாக் ப்ரைஸ் 1056 ரூபாய் போச்சுன்னா என்னோட கால் ப்ரைஸ் என்ன? அப்படின்றது தான் நம்ம வந்து இப்போ இதில் வந்து ரிஸ்க் நியூட்ரல் வேல்யூவேஷன் மெத்தடில் பண்ணுறோம். இந்த ரிஸ்க் நியூட்ரல் ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு டிரான்சாக்ஷன் எடுக்கும்போது, ஓகேவா, நான் ரிஸ்க் நியூட்ரலைஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரிஸ்க் எடுக்கிறேன், அட் த சேம் டைம் ஐ எம் கெட்டிங் அ பெனிஃபிட் அவுட் ஆஃப் இட். ஓகே, இட் இஸ் மோர் லைக் யூ, ரொம்ப நான் வந்து இப்போ ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் டேர்ம்ஸில் சொல்லணும் அப்படின்னா, இட்ஸ் மோர் லைக் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். நம்ம அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஒரு ஒரு கன்வெர்ட் பண்ணி இப்போ பார்க்க போகிறோம். சரியா? இது 3.5 மார்க்ஸ்க்கு வந்து 2 பிட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு பிட்டில் இது வருது ரிஸ்க் நியூட்ரல், இன்னொரு பார்ட் 2 வந்து பைனாமியல் மாடல் வருது. அது அடுத்தது பார்க்கலாம். ஸோ இதுதான் ப்ரையாரிட்டி, உங்களோட ப்ரையாரிட்டி 2ல் இது இருக்கு கூகுள், பைனாமியல் மாடல். அதனால இது நான் இது முடிச்சிட்டா நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கம்மிங் டு ரிஸ்க் நியூட்ரல் டெக்னிக்ன்றது வந்து அதுவும் டெரிவேட்டிவ் செக்யூரிட்டிஸ், அதாவது ஆப்ஷன்ஸ், புட், அதோட வேல்யூவேஷனை வந்து பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து ஸ்டீஃபன் ரோஸ் ஜான் காக்ஸ் 1976ல் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இதில் வந்து வேர் தே லவ் ரிஸ்க் ஆர் ஹேட் ரிஸ்க், இந்த ஆப்ஷன்ன்றது வந்து இன்வெஸ்டரோட ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ரிஸ்க் வந்து இண்டிகேட் பண்ணாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்வெஸ்டரோட ஆட்டிடியூட் எப்போவுமே எப்படி இருக்குன்னா, ஒரு ஆங்ஸைட்டியாக இருக்கும், க்யூரியஸாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஆப்ஷனோட ப்ரைஸும் அதுவும் வந்து சுத்தமாக கனெக்ஷனே கிடையாது. ஆப்ஷனோட ப்ரைஸ் வந்து ஆப்ஷன் செயின்ஸ் பேஸ் பண்ணி, மார்க்கெட்டில் இருக்கிற ஸ்டாக் ப்ரைஸ் பேஸ் பண்ணி தான் ட்ராவல் ஆகும். நான் வந்து ரொம்ப அப்படியே க்யூரியஸாக ஆங்ஸைட்டியாக நான் பண்ணுறேன், பேனிக் ஆகிறேன் அப்படின்னா, அப்போது தென் ஐ எம் நாட் த ரைட் பர்சன் ஃபார் தட் ரோல்.
ஸோ வெதர் லவ் ரிஸ்கோ ஹேட் ரிஸ்கோ இட் இஸ் ஆல் கம்ப்ளீட்லி immaterial ஃபார் தி ஆப்ஷன் ப்ரைஸஸ் டு பிளே அரவுண்ட். ஓகே. ஸோ மாடல் என்ன சொல்றதுன்னா எவ்ரி மாடல் ஹேஸ் அன் அசம்ஷன் இல்லையா? ஸோ இந்த மாடல் என்ன சொல்றது அப்படின்னா இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் எடுக்கிறோம், ஆனா அதை ஒரு ஸ்மார்ட்டா எடுக்கிறோம். ஓகேவா? ரிஸ்க் நியூட்ரல்னா என்னன்னா நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஐ எம் அக்செப்டிங் இட், இதுதான் சினாரியோ, ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்போ இந்த வந்து இப்படி டிராவல் ஆகுன்றத அக்செப்ட் பண்ணிக்கிறேன்ற மென்டாலிட்டியில டிராவல் பண்றாங்க அப்படின்ற போது அது ரிஸ்க் நியூட்ரல். ஓகே. அது வந்து என்னெல்லாம் பண்றோம் அப்படின்னா ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் ஆப்ஷன் கால்குலேட் பண்ணோம். இந்த மாடல் வந்து இன்வெஸ்டர்ஸ் ரிஸ்க் நியூட்ரல்ன்ற இதனால முதல்ல வந்து எக்ஸ்பெக்டட் ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் த ஆப்ஷன் அதை என்ன பண்ணும்னா தே ஆர் கன்வெர்ட்டிங் இன்டு த ப்ரெசென்ட் வேல்யூ பை யூசிங் ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டா. ப்ரெசென்ட் வேல்யூ நம்ம அந்த டிஸ்கவுண்டிங்லாம் பார்த்தோம் இல்லையா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில், அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் எடுத்துகிட்டு வராங்க. பட் அதுக்கு வந்து ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டுன்றது என்னது? ஒருவேளை நான் இந்த பைசாவை இதில் போடலன்னா பேங்க்கில் நான் அதை போட்டு வட்டி பார்த்துருப்பேன்றது தான் ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டா. ஸோ அந்த ரேட்டை பேஸ் பண்ணி ப்ரெசென்ட் வேல்யூ கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ கன்வெர்ட் இட் இன்டு அ ப்ரெசென்ட் வேல்யூ by using risk free rate. இதான் இந்த நியூட்ரல் வேல்யூவேஷன் மெத்தட்ல if the investors are risk neutral அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா என்னோட expected return on the equity stock will be equal to risk free rate. ஓகேவா? இதுதான் முக்கியமானது. இதுதான் முக்கியமானது. ஓகேவா? நான் இங்க எழுதுறேன். equity stock நான் இங்க சைடுல எழுதுறதுலாம் இம்பார்ட்டன்ட்னு எடுத்துக்கோங்கண்ணா கூகுள். ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட்டு. இந்த இதை வச்சு தான் இப்போ இந்த கால்குலேஷன்ஸ்லாம் பண்ண போறாங்க. அடுத்தது வந்து வேல்யூ ஆஃப் ஆப்ஷன். இப்போ இது ஃபுல்லாக ஃபார்முலா தான் கூகுள். ஓகே. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம போகிறோம். ஒன்று வந்து ஸ்டெப் ஒன் வந்து ஃபார்முலா நோட் எடுத்துக்கோங்க கூகுள். எடுத்துக்கோங்க. ஸ்டெப் ஒன் வந்து இது கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஆன் த ஈக்விட்டி ஸ்டாக் ஸ்லாஷ் ஆமாம் ஆமாம் வேல்யூ ஆஃப் கால் ஆப்ஷன் as per ரிஸ்க் நியூட்ரல் மாடல். இந்த ரிஸ்க் நியூட்ரல் மாடல் வந்து எதை கன்சிடர் பண்றதுன்னா ஸ்டாக் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டியும் இருக்கு, ஸ்டாக் பிரைஸ் டிக்ரீஸ்க்கான ப்ராபபிலிட்டியும் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எப்படி நீங்க வந்து ஒரு கால் ஆப்ஷனோட வேல்யூவை டிட்டர்மைன் பண்ணுவீங்கன்னு சொல்றத மீனிங் தான் இந்த ரிஸ்க் நியூட்ரல் மாடல். அதுதானே உண்மை இல்ல? எப்போ மேலே போகும் எப்போ கீழே போகும்லாம் நம்மளால சொல்லவே முடியாது. திடீர்னு நாளைக்கு வந்து லைக் ஒரு நிமிஷம், இந்த அசம்ஷன்ஸ்ல தான் வச்சு இந்த ரிஸ்க் நியூட்ரல் மாடலே எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ல கோரா டெரிவேட்டிவ்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. டெய்லி ட்ரேடிங் இருப்பாங்க, லாங் டேர்ம் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. பட் டெரிவேட்டிவ் ட்ரேடிங்னு ஒன்று இருக்கு. கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் அவங்க மட்டும் அந்த கோர் டீம் ஒன்று ஒர்க் பண்ணும், கால்ஸ் கொடுக்கும். அந்த டீம் இது ஒர்க் பண்ணுவாங்க ரிஸ்க் நியூட்ரல் மெத்தட்ல இது பண்ணி அப்புறம் அது பேஸ் பண்ணி தான் கால்ஸ் கொடுப்பாங்க ஆப்ஷன்ஸ்க்கு. ஓகேவா? செல் 1400 பிஇ சப்சீக்வெண்ட்டா வேற
சிஇக்கு வந்து ஒன்று கொடுப்பாங்க பை சிஇ, அப்புறம் என்ன அதானி போர்ட்ஸ் அட் திஸ் ரேட்டு, வெயிட் டில் திஸ் ஒன், அந்த மாதிரி இவ்வளோ லாட்டுக்கு அப்படின்னு கொடுப்பாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாமே இந்த இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணி தான் பண்றாங்க. அதனால தான் கோகுல் இப்போ நீங்க இதெல்லாம் முடிச்சிட்டீங்க and you are going to try your MBA and getting into the finance mode அப்படின்னா you can turn out to be your own no um, நீங்களே வந்து ஒரு ஒரு entrepreneur ஸ்டார்ட்-அப்பா ஆரம்பிக்கலாம். இந்த டெரிவேட்டிவ்ஸ் இப்போ நிறைய பேர் பண்றாங்க அந்த மாதிரி. ஸோ தே கிவ் அட்வைசஸ். பட் ஆனா அதுக்கு என்னன்னா பேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும். யூ ஷுட் நோ லாட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ். இதுல ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் வந்து ரிஸ்க் நியூட்ரல் மாடல். ரிஸ்க் நியூட்ரல் மாடல் பண்ணாம யாருமே உங்களுக்கு கால் கொடுக்கவே கூடாது. ப்ராமினெண்டா இப்ப ஜெரதாலாம் இருக்காங்க இல்லையா, ஜெரதா வந்து இது பண்ணுவாங்கன்னா ஜெரதால யாரெல்லாம் வந்து ஆப்ஷன்ஸ்லாம் பண்றாங்களோ அவங்கெல்லாம் பேஸ் பண்ணி கண்டிப்பா ஒரு ஒரு ரெக்கக்னைஸ்டு ஸ்டாக் புரோக்கர்ஸ் தான் எடுத்து பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிஸ்க் நியூட்ரல் மாடலும் சரி பைனாமியல் மாடலும் சரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ஃபைண்ட் அவுட் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஆன் த ஈக்விட்டி ஸ்டாக். ரிஸ்க் ஃப்ரீ ரேட் என்னன்னு கண்டுபிடிச்சுக்கணும் கணம். ஓகே, ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டோட ஃபார்முலா புக் எடுத்துட்டீங்களா? முதல்ல நீங்க எழுத வேண்டியது டு ஃபைண்ட் வாட் இஸ் ரிஸ்க் ஃப்ரீ ரேட். ஓகே, இது எவ்ரிதிங் கோஸ் மை அன் அசம்ஷன் தான் கூகுள். ஓகே, நோ எந்த ஒரு மாடலுமே பிளாக் ஷூல்ஸ் மாடலாக இருக்கட்டும், ரிஸ்க் பைனாமியல் மாடலில், அப்புறம் ஆப்ஷன் ப்ரைசிங் மாடல்னு ஒன்று இருக்கு, புட் கால் பேரிட்டி, எல்லாமே தீரமாக இருக்கட்டும் மாடல் தே கோ பை அன் அசம்ஷன் தான். இங்க கான்கிரீட்டா இந்த மாதிரி ஒரு அன்சர்டனிட்டி வேர்ட்ல எதையுமே நம்ம கான்கிரீட்டா ஆமா எல்என்டி வந்து இந்த இயர்க்குள்ள 10,000 ரூபாய் டச் பண்ணுவான்லாம் சொல்ல முடியாது. ஐ ஃபோர்சி எல்என்டி ஸ்டாக் கண்டிப்பா வந்து இன்னும் அனுதர் டிசம்பர் 28ல நான் 10,000 ரூபாய் டச் பண்ணுவான் எனக்கு தோன்றுது. பிகாஸ் ஆஃப் த நோ டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ். பட் நான் ஊர்ஜிதமா முன்னாடி மாதிரி சொல்ல முடியும்னா சொல்ல முடியாது. பிகாஸ் வி ஆர் இன் டோட்டலி இன் அன்சர்டனிட்டி வேர்ல்டு. ஸோ எவ்ரி திங் வில் கோ பை அன் அசம்ஷன். ஆனா இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்களே, இதுக்கு பிஹைண்ட் லாட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ். ஒரு புக்கே இருக்கு, ரிஸ்க் நியூட்ரல் மாடல் பை எக்கானமிஸ்ட்னு ஒரு புக்கே இருக்கு. எப்படி இந்த மாடல் என்னெல்லாம் எடுத்துன்னு வந்தாங்கன்ற ஒரு புக் இருக்கு. ஸோ ஆனா உங்களுக்கு எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி கிரைஸ்ல அழகா இது வச்சு இது பண்ணுங்க, இது வச்சு இது பண்ணுங்கன்ட்டு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. லெட் அஸ் மேக் யூஸ் ஆஃப் இட். ஸோ முதல் ஸ்டெப் வந்து ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ஃபைண்ட் அவுட் ரிஸ்க் ஃப்ரீ ரேட் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். Risk-free rate takes into consideration of your stock price increase tentatively, stock price decrease at tentative stock price. அதுக்கப்புறம் ஒரு நம்பர் வருது இல்லையா, percentage வந்து risk free rate. அதோட formula goes like this: probability of rise percentage. நிதானமா எழுதிக்கோங்க, பொறுமையா எழுதிக்கோங்க. ஒரு டெஸ்ட் வந்து ஃபார்முலா மட்டுமே வைப்பேன் கூகுள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஓகே, ஸோ தட் எழுதலாமா? Probability of rise percentage plus 1 minus p into fall, sorry 1 minus p into ஆமா, 1 minus p into x minus fall percentage. See, rise percentage fall percentage கொடுத்துட்டானாலே it is indirectly a risk neutral model. ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் ரிஸ்க் நியூட்ரல் மாடல் கொடுக்குறாங்க, சம்டைம்ஸ் கொடுக்குறவாங்களாம் டவுட்டா இருக்கு எனக்கு, பார்த்துக்கோங்க. பட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ரைஸும் டிக்ரீஸ்னாலே it has to be it is indirectly implied that you should apply risk neutral model. So expected risk free rate or expected return of the equity stock is equal to probability in rise percentage plus bracket 1 minus p into minus fall percentage will give you the step number 2.
Call option value. Call option value is spot price. அதாவது ஸ்பாட் பிரைஸ்ன்றது நீங்க ரைஸ்ன்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த சம் எடுத்துக்கோங்களேன் சும்மா. இப்போ இங்க அவங்க என்ன சொல்றாங்க, 15% ரைஸ்ன்னு சொல்றாங்களா? ஸோ ஸ்பாட் பிரைஸ் இன்க்ரீஸ்ன்றது 1080, ஸ்பாட் பிரைஸ் டிக்ரீஸ்ன்றது 1056. புரியுதா? ஸோ ஸ்பாட் பிரைஸ் ரைஸ் ஆர் ஃபால் மைனஸ் எக்ஸசைஸ் பிரைஸ் ரைட். எக்ஸைஸ் பிரைஸ்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நீங்க அக்ரி பண்ணி பண்ற பிரைஸ். மூணாவது ஸ்டெப் எக்ஸ்பெக்டட் ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் தி ஆப்ஷன். இதுல என்ன பண்ணிக்கிறோம்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ரைஸ் இன்டு கால் ஆப்ஷன் வேல்யூ பிளஸ் 1 minus probability of rise into call option value. Step number 4. எழுதிக்கோங்க. So current value of call option is equal to main formula எல்லாமே கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இதை அப்ளை பண்ணணும் கூகுள். So expected future value step 3. Step 3 divided by 1 plus risk free rate. So what is step 3? Expected future value divided by 1 plus RFR. அவ்வளவுதான். இதுதான் ரிஸ்க் நியூட்ரல் மாடல். எழுதிட்டிங்கன்னா நம்ம சம் பண்ணலாம். நிதானமா எழுதிக்கோங்க, பொறுமையா எழுதிக்கோங்க. குட். நெக்ஸ்ட் இப்போ இந்த ஃபார்முலா ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பைனியர் லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருக்கு. அதை வந்து கரண்ட் ஸ்டாக் பிரைஸ் என்ன? கரண்ட் ஸ்டாக் பிரைஸ் வந்து 200 சொல்றாங்க கூகுள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா இன் a year's டைம், இன் a year's டைம் வந்து அது வந்து 40% இன்க்ரீஸ் ஆகுமா? அதாவது திஸ் பிளஸ் 200 இன்டு 40% 250 ஆகுமா? எக்ஸ்பெக்டட் டிக்ரீஸ் எவ்வளோனா fall by 10%. கரெக்ட். ஓகேவா? இதுல வந்து ரிஸ்க் ஃப்ரீ ரேட் கொடுத்தாங்க. எவ்வளோ? 10%. the exercise price எவ்வளோ? 220. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா what is the value of the call option, use the risk neutral method. ஓகேவா? இது கொஸ்டின். இப்போ நம்ம ஆன்சர் போடலாம். So calculation of probability of rise using the assumption of the model. Assumption.
ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒன் என்ன நம்புது? எக்ஸ்பெக்டட் expected return on the equity stock. So you have to apply for risk-free rate. இதான் கண்டுபிடிக்க போறோம். So probability of rise என்ன இந்த சம்ல? எவ்வளோ? ஸோ ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் எவ்வளோ இந்த சம்ல? 0.1 கரெக்டா? 0.1. ஸோ 0.1 இங்க வந்து ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் தெரியும். ப்ராபபிலிட்டி ஆஃப் ரைஸ் வந்து p வச்சுக்கணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் வந்து 1 மைனஸ் p சரியா? ஸோ 0.1 இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ரைஸ் வந்து 0.4p. ஓகேவா? இங்க 1 மைனஸ் p இன்டூ மைனஸ் ஃபால் பர்சன்டேஜ். ஃபால் பர்சன்டேஜ் எவ்வளோ நம்மளுக்கு? 10%. ஆமா 10%. கரெக்ட். 10%. அப்போ 1 minus p into x minus 0.1. 0.1 is equal to 0.4p. ஓகேவா? plus of minus 0.1 ஒரே ஒரு நிமிஷம். ஓகே 0.1 is equal இங்க போட்டு காமிக்கணும். இது கேக்குறீங்களா? நான் இங்க போடுறேன் ஒரு நிமிஷம். ஓகே ஒர்க்கிங்கா போடுறேன். 0.1 is equal to அந்த probability into rise percentage. probability வந்து of rise வந்து p. ஓகேவா? p. ஸோ அதனால p அப்படியே வச்சிருக்கோம். p remains constant into rise percentage வந்து 40%. ஸோ 0.4 into 1 மைனஸ் p வந்து நம்மளுக்கு தெரியல கரெக்டா? ஒரே ஒரு நிமிஷம் கண்ணா, ஒரே ஒரு நிமிஷம் நான் போட்டுடுறேன். ஜஸ்ட் இன்டூ மைனஸ் ஆஃப் 0.1. ஸோ 0.1 is equal to 0.4p plus of minus 0.1 into 1 வந்து minus 0.1 minus 0.1 into minus p வந்து plus 0.1p கரெக்டா? multiplication 2x minus 2 into minus 2 னா என்ன பண்ணுவோம்? 2x into minus 2 minus 4x plus 4 ன்னு பண்ணுவோம். அதுதான்
ஓகேவா? புரிஞ்சுதா இந்த இடம்? ஓகே. 0.1 is equal to 0.4p. இது வெளியில எடுத்தோம் அப்படின்னா -0.1 பிளஸ் பிளஸ் வருது. ஸோ பிளஸ் 0.1p வரும். டவுட்னா நான் திருப்பி போட்டு கொடுக்குறேன். ஓகே, இப்போ பாருங்க கண்ணா, p எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துட்டு போயிடலாம், நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கம் எடுத்துட்டு போயிடலாம். ஸோ இட் வில் பி லைக் திஸ். ஸோ 0.1 பிளஸ் 0.1, இந்த இந்த -0.1 இந்த பக்கம் எடுத்துட்டு வரேன். p அப்படியே ஸ்டே பேக் பண்ணேன். ஸோ 0.1 0.4 வந்து 0.5. ஸோ 0.5 0.2 is equal to 0.5p. p is equal to 0.2 divided by 0.5 என்னன்னு பாருங்க கண்ணா. சூப்பர், அவ்வளோதான். ஸோ வி காட் p. ஓகேவா இந்த ஸ்டெப்பு? குட். இந்த ஸ்டெப் போடுறீங்களா நீங்க? இப்போ ஒர்க் அவுட் பண்றீங்களா? பண்ணுங்க பண்ணுங்க. சிலது நம்ம எழுதும்போது ரொம்ப கிளியரா புரியுற மாதிரி இருக்கு கோகுல். டக்குன்னு பார்க்கும்போது வேகாயிடுச்சு. போட்டு பார்க்கும்போது அதோட ஃப்ளோ எக்ஸாக்ட்லி அது. ஏன்னா நான் மத்தியானம் இது பார்த்தேன். இது என்னடா அது திடீர்னு எல்லாமே பிபியா இருக்கா. ஃபர்ஸ்ட் டக்குன்னு இது பண்ண முடியல. ஓகே ஃபைன். ஸோ வந்துருச்சா உங்களுக்கு? 0.5 இந்த கால்குலேஷன்லாம் போட்டிங்களா? நோட்ல டீடைல்டா போட்டிங்களா? ஓகே ஓகே, நீங்க அப்புறம் எனக்கு அமுச்சு விடுங்க. ஓகே, நான் நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா அந்த சம் அப்படியே இந்த ஃபைல்லே நான் அட்டாச் பண்ணிடுவேன். ஓகே, ஸ்டெப் நம்பர் 2. இப்போ வந்து ஸ்டாக் பிரைஸ் வந்து இட் ரைசஸ் பை 40% 280. ஓகே, இந்த ஸ்டெப் கால் ஆப்ஷன் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஸ்பாட் பிரைஸ் மைனஸ் ஸ்ட்ரைக் பிரைஸ் இது இருக்கு இல்லையா? ஸோ இங்க வந்து ஸ்பாட் பிரைஸ்ன்றது வந்து இந்த வேல்யூ 280 கரெக்டா? இன்க்ரீஸ்க்கு. ஸோ 280 மைனஸ் யுவர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எவ்வளோ? 220. அப்பனா 60. கால் ஆப்ஷன் வேல்யூ 60. ஆனால் இன்னொரு டைமென்ஷன் பாருங்களேன். டிக்ரீஸ் ஆச்சுன்னா எவ்வளோ வருதுன்னா 180 தான் வருது. அப்போ என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸே வந்து 200. ஆனால் நான் ஸ்பாட் என்னமோ 180 கம்மியாயிடுது. அப்போ நான் கால் வாங்குறதுலேயே தெர் இஸ் நோ பாயிண்ட் இல்லை. இட்ஸ் நெகட்டிவ். ஸோ கால் ஆப்ஷன் வந்து 0. புரியுதா உங்களுக்கு? இந்த கேஸ்ல கால் ஆப்ஷன் வந்து 0. ஏன் புரியுதா? ரீசனா? இல்ல இல்ல, நான் வந்து ஸ்டாக் பிரைஸ் கம்மியாகும் போது கால் ஆப்ஷன் கால் ஆப்ஷனோட ஸ்டாண்ட் எப்படின்னு மட்டும் பார்க்குறேன். வெறும் கால் ஆப்ஷனோட ஸ்டாண்ட் மட்டும் பார்க்குறேன். நான் 200 நான் வந்து என்னோட அக்ரி பண்ணிட்டு இருக்கேன். அதோட வேல்யூவே 180ன்னு வந்துடுதுன்னா எனக்கு என்ன பாயிண்ட்? தெர் இஸ் நோ பாயிண்ட்ல. ஸோ அதனால வேல்யூ ஆஃப் கால் ஆப்ஷன் வந்து 0. ஓகேவா? இது ஸ்டெப் நம்பர் 2. ஸ்டெப் நம்பர் 2 போடுங்க. இது ஃபுல்லாக எழுதிக்கோங்க.
தியரி எழுதணும். இல்ல உங்களுக்கு தியரியா வேண்டாம் அப்படின்னா எங்களுதுல தியரியா எழுதணும். உங்களுக்கு இப்படியே எழுதிடலாம் நீங்க. ஆமா, நீங்க இப்படியே எழுதிக்கோங்கண்ணா. கால் ஆப்ஷன் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஸ்பாட் பிரைஸ் ரைஸுக்கு ஸ்பாட் பிரைஸ் மைனஸ் எக்ஸைஸ் பிரைஸ், ஃபாலுக்கு அதே மாதிரி ஸ்பாட் பிரைஸ் மைனஸ் எக்ஸைஸ் பிரைஸ். டேக் அ ஜட்ஜ்மெண்ட் தேர். இது எழுதிக்கலாம் நீங்க. ஸ்பாட் பிரைஸ் மைனஸ் எக்ஸைஸ் பிரைஸ் என்ன வேல்யூ ரைஸுக்கு. ஸோ ப்ராபப்ளி இப்படி போடலாம். ரைஸுக்கு இட் இஸ் 60, ஃபாலுக்கு இட் இஸ் நெகட்டிவ். ஸோ கால் ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்ல 60, செகண்ட் கேஸ்ல கால் ஆப்ஷன் வந்து 0, ஆப்ஷன் வேல்யூ வந்து 0. நீங்க இதெல்லாம் எழுத வேண்டாம். ஓகே ரைட். ஸோ தேர்ட் பாயிண்ட் பாருங்க, எக்ஸ்பெக்டட் ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் தி கால் ஆப்ஷன். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ரைஸ் நம்மளுக்கு தெரியும் கரெக்டா. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ரைஸ் என்ன 0.4, என்னோட கால் ஆப்ஷன் வேல்யூ என்ன 60 பிளஸ் bracket open 1 minus probability of உங்களுக்கு அடுத்த பாயிண்ட் ரைஸ் 0.4 into இதுல வந்து என்ன 0 கரெக்டா 0 bracket closed. அப்ப என்ன வரும் வேல்யூ உங்களுக்கு 0.40 into 60. அவ்வளவுதான். ஓகேவா, எழுதிக்கோங்க. குட். நெக்ஸ்ட் பாருங்க, ஃபைனல் ஸ்டெப் கண்ணா. இப்போ நம்ம இது முடிச்சிட்டோம். ஸோ கரண்ட் வேல்யூ ஆஃப் ஆப்ஷன் என்ன, எக்ஸ்பெக்டட் ஃபார்முலா எழுதிக்கோங்கண்ணா இதுக்கு. குட். கரண்ட் வேல்யூ ஆஃப் கால் ஆப்ஷன் இஸ் ஈக்குவல் டு expected future value of call option divided by 1 plus risk free rate. அப்பனா எனக்கு எவ்வளவு வந்திருக்கு 24 வந்திருக்கு, divided by 1 plus risk free rate is 1 plus 0.10. So 24 divided by 1.10 will give you 21.818, which is rounding of figure rupees 21.82. இதுதான் என்னோட current value of call option as per new risk neutral model method. Very good. ரைட். இப்போ இந்த மாடல் புரிஞ்சுதுல்ல உங்களுக்கு. ஸோ ஸ்டெப் 1 வந்து we are trying to find P here. Step 2 is how if the stock price increase I decrease I, that we are trying to compare with our XY's price. Okay. அப்புறம் then we are finding out expected future value of call option. அப்புறம் what is the current value of call option. Okay. Problem number 2. The equity stock of Hitech Limited is ஒரு ஒரு ஸ்மால் சேஞ்ச் என்னன்னா, ஒரே நிமிஷம் சொல்றேங்கண்ணா.
இது வந்து எஸ் எஸ் இதே மாதிரி சம் தான். இதே மாதிரி சம் தான் கண்ணா. போடலாமா இந்த சம்ம? ம். ஸோ ஸ்டெப் 1, இந்த சம்மோட தானே? கரெக்ட். ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஆஃப் இது கண்டுபிடிக்க போறோம். நம்ம 2 பேருமே போடலாம். எனக்கு டவுட் இருந்தா உங்களை கேட்குறேன். உங்களுக்கு டவுட் இருந்தா என்ன கேளுங்க. இந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் எங்க சேலஞ்ச் இருக்கும்னு நான் சொல்றேன் கூகுள். உங்களுக்கே இப்போ ஒரு ஹெட்ஸ் அப். எல்லா கான்செப்ட்ஸும் படிக்கிறோம்ல, அந்த மாடல் இந்த மாடல் பைனாமியல் மாடல், முன்னாடி வந்து கேபிட்டல் அசெட் ப்ரைசிங் மாடல்னு ஒன்று வருது, அது இது வேற பீட்டா வச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் மாடலுக்கு மாடல் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அண்ட் மாடலுக்கு மாடல் யூ ஷுட் பி வெரி கிளியர் வித் த ஃபார்முலா. அங்கே தான் பாயிண்ட். மற்றபடி நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம் கூகுள். ஸோ வித் with the way you are working out and with few weeks I have traveled with you, அதை வச்சு நான் சொல்கிறேன். ஒரே ஒரு முக்கியமான சேலஞ்சு நான் சொல்ல மாட்டேன், ஏரியாஸ் டு கான்சென்ட்ரேட் மோர்னு சொல்லுவேன். எல்லா மாடல்ஸையும் வரும்போது கன்சாலிடேட்டடாக இந்த மாடலுக்கு தான் இது வரணும், இந்த ஃபார்முலா வரணும், இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி இந்த இன்டர்பிரிட்டேஷன் இந்த மாடலுக்கு நம்ம கொடுப்போன்ற கிளாரிட்டி இருந்தாலே நீங்கள் சூப்பராக ஸ்கோர் பண்ணிடுவீங்க. மற்றபடி வேற எதுவுமே உங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு அண்ட் கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. நிதானமா கொஞ்சம் எதுங்க. சூப்பர் கண்ணா. ஓகே. இது வந்து என்னன்னா, இப்ப நான் எக்ஸாம் ஃபைனல் எழுதுறேன், எனக்கும் வந்து சில இன்புட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் எவ்ரிடே இஸ் அ நியூ லேர்னிங் தான். ஸோ அதை நம்ம மெருகுபடுத்தினே போக வேண்டியதான். நீங்க நான் வந்து 50 இயர்ஸ் ஆனாலும் ஏரியாஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்களும் எவ்ரிடே இஸ் அ நியூ லேர்னிங் மாதிரி எல்லாம் கேட்சப் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாயிடும். பட் ஆனால் அது கேட்சப் பண்ணிக்கிறதுக்கு நல்ல குருவை பார்த்துருங்க, அதான் இம்பார்ட்டன்ட். யூ ஷுட் ஹாவ் அ ப்ராப்பர் மென்டார். மென்டரிங் இஸ் இம்பார்ட்டன்ட். குட். இப்போ வந்து இது பார்க்கலாமா? நீங்களும் போடுங்க, நானும் உங்களோடய போடுறேன். ஸோ ரிஸ்க் ஃப்ரீ ரேட் இஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? சூப்பர். ஓகே கண்ணா, பண்ணுங்க பண்ணுங்க. ஸோ 0.6p plus 1 minus p into minus minus 2 minus 0.2 into 1 minus 0.2 minus 1p into minus 0.2 is plus 0.2p.
So 0.1 is equal to 0.6p minus 0.2 minus, so 0.1 is equal to plus 0.2 p is 0.8p, 0.3 is equal to 0.8p, p is equal to 0.3 divided by 0.8. So 0.3 divided by 0.8, 0.37, p is equal to 0.375, so which is rounded off to 0.38. Okay, working, so p is equal to 0.34. Next, ரைஸா இருந்ததுன்னா இப்போ கரண்டா இதோட அமௌண்ட் வந்து 100. ஸோ ரைஸ்னா 100 plus 100 into 0.60. ஸோ கால் ஆப்ஷனோட வேல்யூ என்ன? கரண்ட்லி எக்ஸசைஸ் ப்ரைஸ் வந்து 110. ஸோ 160 minus 110. ஃபால் வந்து எவ்வளோ சொல்கிறாங்க? 20%. ஸோ ஸ்டாக் ப்ரைஸ்லேருந்து மைனஸ் 20%. அப்போது ஃபால்லாம் வந்து 80. ஸோ இங்கே என்ன வரும்னா 80 minus 100 negative. அப்போது there is no point of call option at all. So fall 0. So expected future என்ன? Probability of rise என்ன? 0.375 into your call option value is 50. $18.75. So இது plus bracket open பண்ணா so current value of call option is equal to 18.75 divided by 1 plus 0.1. போட்டிங்களா? 17.05 வருதா? அமுச்சு விடுங்க ஸ்கிரீன்ஷாட். நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது ஃபார்முலா எழுதி எழுதி அதுக்கு கீழே சம் போடுங்க என்ன கூகுள். என்னோட சஜஷனா சொல்றேன்.